1,00,000 கோடி வச்சுருக்காங்க எல்லாம், உதயநிதி, சபரீசன் எல்லாரும். இவங்க எல்லார்கிட்டேருந்து இதை பிடுங்கணும். அப்போ தான் விஜய் சொல்கிறார் பாருங்க, நான் ஒரு பைசா தொட மாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன்னு. அது ஃபேர். நீங்கள் இப்போ தொட விடாதீங்க. தொட்டவனை என்ன பண்ண போகிறீங்க? கூலாக உட்காந்துட்டு எம்எல்ஏ பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துருப்பார் ஸ்டாலின். அரசு கஜானா காலியாக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் வாங்கிய மாநிலம் என்ற நல்ல பெயரை திராவிட மாடல் 2.0 கொடுத்துருக்குது. பிறக்கிற குழந்தைக்கு தலையில் 1,28,000 ரூபாயை கடனாக வச்சுருக்காங்கன்னா, அப்போ 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் தலையிலையும் ₹1,00,000 கடன் பாக்கி வச்சுருக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இப்போ நமக்கு ₹100 வருவாய் வருதுன்னா நம்ம மாநில அரசுக்கு ₹145 செலவு ரெடியாக நிற்கிது. இப்படிப்பட்ட ஒரு நிதி மேலாண்மையைத்தான் படுமோசமான ஒரு நிலையில் இந்த அரசு வச்சுட்டு போயிருக்கு. அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், ரொம்ப போல்டாக சொன்னார். அவர் சொன்ன இந்த பயங்கரமான குற்றச்சாட்டுக்கு இதுவரையிலும் விளக்கம் சொல்ல, பதில் சொல்ல, எதிர்ப்பு தெரிவிப்பு. ஈவன் நீதிமன்றத்தை கூட நாடலை. என்ன அவர் சொல்லிட்டாருன்னா, நம்ம ஆண்டுதோறும் மாநில அரசு போடுற பட்ஜெட்டில் ஒரு 30% ஸ்டாலின் சார் டேக்ஸ்ன்னு போகுது, எஸ்எஸ்டி. அதாவது ஸ்டாலின் சாருக்கு 20%, 10% அமைச்சர்களுக்கும் போகுது நம்ம பட்ஜெட்டில், நம்ம போடுற ஒரு அரசு பணம்னு சொன்னார். அப்படின்னா 1,4 லட்சம் கோடி போயிருக்குது ஒரு வருஷத்துக்கு. 1,4 லட்சம் கோடினா 5 வருஷத்தில் 6 லட்சம் கோடி போயிருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாகில் அட்டைப்பெட்டிங்க வருது இல்லையா, இந்த பிராண்டி, விஸ்கி, அதுக்கு தனித்தனியாக பெட்டிகள், அந்த பாக்ஸை வித்துற வகையில் மாதம் 100 கோடி சீஃப் மினிஸ்டருக்கும் அமைச்சர்களுக்கும் போயிருக்குன்றாங்க. மாதம்னா வருஷத்துக்கு 1,200 கோடி, 5 வருஷத்துக்கு 6,000 கோடி. அப்போ எடப்பாடி 5 வருஷத்துக்கு எல்லாம் ஒன்று தானே, ஒன்று மண்ணுமா தான் இருக்கிறாங்க. ஏங்க இவர் சொல்லியிருக்கிற தாய்மாமன் சீர், பெண்களுக்கு போக்குவரத்து, பஸ்ஸு எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வேணுங்க. எங்கேருந்துங்க போவாருன்றாங்க. இப்போ நான் இந்த பட்ஜெட் லூட்டில் மட்டும் எவ்வளோ சொன்னேன்? அப்போ இந்த 1,4 லட்சம் கோடியை ஒரு ப்ளக் பண்ணிட்டார்னா அவருடைய உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்றுற படம் இங்கே வந்துடுச்சு. முதல் முறையாக இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. என்னென்னா 8 தலித்துகள் இந்த அமைச்சரவையில் இருக்காங்க. 35 பேர் கொண்ட ஒரு மினிஸ்ட்ரியில் 8 பேர் கேபினெட் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது அன்ஹேர்ட் ஆஃப், நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் சாதனை. இன்றைக்கி பாருங்கள், ஓல் எஜுகேஷன் ஹஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு தலித் பீப்புள். ஸ்கூல் எஜுகேஷன் ராஜ்மோகன், ஹையர் எஜுகேஷன் விஸ்வநாதன். இப்படி இருந்த இந்த பொருளாதாரத்தை இப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அவர் பேசுவார். அதுக்கு ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம், ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. 3 செஞ்சால் போதுங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று இந்த வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுமே இது வெள்ளை அறிக்கையா இல்லை கொள்ளை அறிக்கையா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க சார். அது வந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு அடி விழும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இது தர்ம அடியாக விழுந்திருக்கு. அந்த வெள்ளை அறிக்கை உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? அதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு? இல்லை, எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா தேர்தலுக்கு முன்பே இதெல்லாம் பல விஷயங்கள் தெரிஞ்சது தாங்க. அதாவது இன்றைக்கி கொடுத்துருக்கிற விஷயங்கள் பெரிய புதுசாக ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள்ல எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை நடந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் எல்லா துறைகளும் நடந்திருக்குது. அரசு கஜானா காலியாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் வாங்கிய மாநிலம் என்ற நல்ல பெயரை திராவிட மாடல் 2.0 கொடுத்துருக்குது. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக, அட்லீஸ்ட் எல்லாருக்கும் இல்லைன்னா கூட சாதாரணமாக செய்தி பார்க்குற, செய்திகள் தாளை படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால் இது ஒன்றும் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் சில புள்ளி விவரங்கள்லாம் அவங்க எடுத்து சொன்னாங்க, அது ஜனங்களுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ₹100 வருவாய் வருதுன்னா நம்ம மாநில அரசுக்கு ₹145 செலவு ரெடியாக நிற்கிது. இப்படிப்பட்ட ஒரு நிதி மேலாண்மையைத்தான் படுமோசமான ஒரு நிலையில் இந்த அரசு வச்சுட்டு போயிருக்கு.
இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசு தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு 10ஆம் தேதி மே மாதம் பதவியேற்ற உடனே விஜய் சொன்னார். அது உண்மைதான் இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் வந்து அவரை பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னங்க பதவி ஏற்ற உடனே இது மாதிரி தொடச்சி வச்சுட்டாங்கன்னெலாம் சொல்கிறார். ஆனால் அவருக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் மு. கருணாநிதி ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டு இவர் முதல்வராக பதவி ஏற்றவன்னு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, கஜானா காலினார். அநேகமாக பதவி ஏற்றுட்டு கருணாநிதி நேராக போய் கஜானாவை தான் எட்டி பார்த்தார் போல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் புதுமை கிடையாதுங்க. முந்தைய இருக்கிற ஆட்சி மேலே அதன் நிதி மேலாண்மை பற்றி வெள்ளை அறிக்கை போட்டதை கூட திமுக தான் தொடங்கி வச்சுது. 2021 ஆட்சிக்கு வந்தோன்னே எடப்பாடி ஆட்சி மேலே அவங்க வந்து குற்றம் சுமத்துவதற்காக அவங்க வந்து ஒயிட் பேப்பர்ன்றத அப்போ பழனிவேல் தியாகராஜன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அவர் போட்டார். அதனால் நத்திங் நியூ. விஜய் பண்ணுறது சொன்னது எதுவுமே பல பேர் செஞ்சதை தான் சொல்லியிருக்காரு, உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இவ்வளோ மோசமாக இருக்கா? ஒரு பிறக்கிற குழந்தைக்கு தலையில் 1,28,000 ரூபாயை கடனாக வச்சுருக்காங்கன்னா அப்போ 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் தலையிலையும் லட்சம் ரூபாய் கடன் பாக்கி வச்சுருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது வெறும் இவ்வளோ கொள்ளை நடந்திருக்கு எலக்ட்ரிசிட்டியில், கனிம வளத்தில், இதில் அதில் அப்படின்னு வெறுமனே சொல்லிட்டு போகிறதால எந்த பிரயோஜனம் இல்லைங்க. இந்த கொள்ளை அடித்தவர்களை கண்டுபிடித்து ஆதாரங்களோடு அம்பலமாக்கி நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே. அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடலாம், சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு. ரெகுலர் கோர்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் 4 எலெக்ஷன் ஆகும் இது வர்றதுக்கு. வாய்தா வாங்கியே முடிச்சிருவாங்க. நம்ம பார்க்குற எல்லா சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் எத்தனைக்கு முன்னால் மாமாங்கத்துக்கு முன்னால் வந்ததெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னமும். அதனால் வந்து இது விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம், கொடுங்குற்றம். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நாட்டின் மீதும் திமுக ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்கிற இந்த கொடுங்குற்றம் இருக்குல்ல, இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். இதுக்கு வந்து தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் இல்காட்டன் மணின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு தீய வழியில் மக்களை ஏமாற்றி அரசை வஞ்சித்து பணம் சேர்த்து குவிச்சு வச்சுருக்காங்க. ஆளுக்கு 1,00,000 கோடி வச்சுருக்காங்க எல்லாம், உதயநிதி, சபரீசன் எல்லாரும். இவங்க எல்லார்கிட்டேருந்து இதை பிடுங்கணும். அப்போ தான் விஜய் சொல்கிறார் பாருங்க, நான் ஒரு பைசா தொட மாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன்னு. அது ஃபேர். நீங்கள் இப்போ தொட விடாதீங்க. தொட்டவனை என்ன பண்ண போகிறீங்க கேட்டால் சொல்லுவாங்க, மக்கள் தண்டித்து விட்டார்கள், தேர்தலில் தோற்கடி விட்டார். அது ஒரு தண்டனையாங்க? கூலாக உட்காந்துட்டு எம்எல்ஏ பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துருப்பார் ஸ்டாலின். ஸோ நீங்கள் ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கை எடுக்கிறது, இன்றைக்கி ஊழல் நடக்காமல் தடுக்கிறது ஒன்று. கடந்த 5 வருஷம் ஊழல் பண்ணி இந்த மாநிலத்தையே சீரழிச்சிருக்காங்களா, அதன் பொருளாதாரத்தையே சீர்குலைச்சிருக்காங்களா. அப்போ அதை வந்து நீங்கள் ஏதாவது செய்யாமல் வெறும் ஒயிட் பேப்பர் கொடுத்தா அவர் இவர் மாதிரி தான் சொல்லணும். தங்கம் தென்னரசு சொல்கிறார், இது வேறு, இது வந்து ஒயிட் பேப்பர் இல்லை, இது வெற்று பேப்பர்ன்றாரு. அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சம் ஃபாலோ அப் ஆக்ஷன் மஸ்ட் பி டேக்கன் ஆன் திஸ் லூட், பப்ளிக் லூட். அதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்போ தான் அரசியல் பழகிறோம், இப்போ தான் அரசியல் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது நிறைய இளைஞர்கள் இப்போ தான் அரசியல் கற்றுக்குறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. அதுதான் இப்படி இருக்குது. இதெல்லாம் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததனுடைய மெயின் பக்க விளைவு என்னன்னா, இந்த ஒரு வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா, 20, 25 வயசு 30 வயசு வரைக்கும், அவங்கெல்லாம் நாட்டில் அரசியல் என்பது சாக்கடை, அந்த பக்கமே போகக்கூடாது, அப்படி ஒதுங்கி போயிடுவோண்டான்னு போயிட்டு இருந்தாங்க கோடிக்கணக்கான இளைஞர்கள். அவங்க எல்லாரையும் அரசியலை பார்க்க வச்சு, அரசியலில் ஈடுபட வச்சு, புரிய வச்சு, அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்க. இது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே மிகச்சிறந்த கான்ட்ரிபியூஷனை விஜய் கட்சியை தொடங்குவதன் மூலம் செஞ்சுருக்காரு. அப்போ அதில் ஒரு ஆள் போல இருக்கு நீங்கள். ஆமாம், என்ன மாதிரி இன்னும் பல ஆட்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ வருவாய் பற்றாக்குறை வேறு இருக்குது. 2021 40,000 கோடிக்கிட்ட இருந்தது, இப்போ 78,000 கோடிக்கிட்ட வந்திருக்கு. அப்படியே கடன் வந்து டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வரவு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா செலவு 145 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இந்த நிலைமைக்கு எப்படி வந்துச்சு சார் தமிழ்நாடு? வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது திட்டமிடப்பட்ட லூட்டு தாங்க. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்லணுன்னா, இப்போ விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், பரப்புரை கூட்டத்தில் அவர் ஒரு விஷயத்த சொன்னார், ரொம்ப போல்டாக சொன்னார். நான் கூட இது என்ன, இது கேஸ் போடுவாங்க
மான நஷ்ட வழக்கு. மானம் இருந்தால் தானே போடுறதுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், முதல்வர் எல்லாரும் அவர் சொன்ன இந்த பயங்கரமான குற்றச்சாட்டுக்கு இதுவரையிலும் விளக்கம் சொல்ல, பதில் சொல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஈவன் நீதிமன்றத்தை கூட நாடலை. என்ன அவர் சொல்லிட்டாருன்னா, நம்ம ஆண்டுதோறும் மாநில அரசு போடுற பட்ஜெட்டில் ஒரு 30% ஸ்டாலின் சார் டேக்ஸ்ன்னு போகுது, எஸ்எஸ்டி. அதாவது ஸ்டாலின் சாருக்கு 20%, 10% அமைச்சர்களுக்கும் போகுது நம்ம பட்ஜெட்டில், நம்ம போடுற ஒரு அரசு பணம்னு சொன்னார். இது ஒரு பெரிய சார்ஜ் இல்லையா? இது எவ்வளோ பெரிய சீரியஸான சார்ஜ். அமௌண்ட்டு நீங்கள் பாருங்கள், அமௌண்ட்டு எவ்வளோ? 4.5 லட்சம் ரூபாய் நம்முடைய பட்ஜெட்டுன்னு நான் நினைக்கிறேன், தோராயமாக. ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி மென்ஷனிங். தோராயமாக அப்ராக்சிமேட்லி 4.5 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு நம்ம தமிழ்நாடு அரசுது. அதில் 30%னா ரஃப்லி 1/3 வச்சிங்களேன், நம்ம கணக்கு வசதியாக. அப்படின்னா 1.25 லட்சம் கோடி போயிருக்குது ஒரு வருஷத்துக்கு. 1.25 லட்சம் கோடினா 5 வருஷத்தில் 6 லட்சம் கோடி போயிருக்குங்க. இது எவ்வளோ பெரிய கொள்ளை இது. இதை கம்முன்னு இருக்கலாமா? அவர் பேசினார், அதை யாரும் இது வரைக்கும் மறுக்கலை, அதோட விட்டுடலாமா? இப்போ பேசினவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இல்லை, தான் பேசியது சரிதான் அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லையா? ரெண்டாவது நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பல பேர் கேள்வி கேட்குறாங்க, அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டதே எதுக்குன்னா, இந்த நிலைமையில் இருக்குது பொருளாதாரம்னு சொல்லி அவருடைய இந்த உறுதிமொழிகளெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்க வாய்தா வாங்கிறதுக்காகத்தான் இதுன்ற மாதிரி உள்ளர்த்தம் கற்பிக்கிறார்கள். தங்கம் தென்னரசும் அதுதான் சொல்கிறாரு, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி. அதான் எஸ்கேப் கேட்டை திறந்து வைக்கிறாரு ஓடுறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் விஜய் நான் புரிந்த வரையில், அறிந்த வரையில், இஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன், ஆனஸ்ட், சின்சியரிட்டி டு த கோர். ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்காக அவர் அரசியலுக்கு வரல. அப்படி வர்றவராக வேறு என்னென்னவோ பண்ணியிருக்கலாம், ரஜினிகாந்த் மாதிரி ட்ராமாலாம் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய 51வது வயசுலேயே ஒரு கிளிட்டரிங் கேரியரை தூக்கி எரிஞ்சிட்டு, ஜஸ்ட் லைக் தட், வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானம், ஜஸ்ட் லைக் தட், இன்னொரு 15 வருஷத்துக்கு வரும் அவருக்கு. வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கான சேவை பண்ணோன்ற, அதை கூட நீங்கள் ஆட்சி வராமல் கட்சி வராமல் செய்யலாம், பணம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு தான் செய்ய முடியும். 8 கோடி மக்களுக்கும் ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணோன்னா உங்கள் கையில் ஆட்சி வரணும், அதிகாரம் வரணும். அதுக்காகத்தான் அவர் மெனக்கிட்டு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் கொடுத்துருக்க உறுதிமொழிகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதோ ஓடுறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருந்தால் நிலைமையை சரி பண்ணி கொடுக்க தான் முயற்சி பண்ணுவாரே தவிர, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது, தெரிய இல்லைங்களா? இஃப் தேர் இஸ் எ வில் everything is possible. Even which is impossible could be made possible. If you are very much adamant to implement certain things. ஸோ நான் ஒரு சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் அடிக்கிற லூட் மட்டுமே நான் சொன்னேன் 1.25 லட்சம் கோடி. பல நிபுணர்கள், வல்லுநர்கள், பண்டிட்கள், வித்வான்கள்லாம் என்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இவர் சொல்லியிருக்கிற தாய்மாமன் சீர், பெண்களுக்கு போக்குவரத்து, பஸ்ஸு எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வேணுங்க, எங்கேருந்துங்க போவாருன்றாங்க. வருஷத்துக்கு அவங்க சொல்கிறதே அதிகபட்சமாக 1 லட்சம் கோடி. இப்போ நான் இந்த பட்ஜெட் லூட்டில் மட்டும் எவ்வளோ சொன்னேன்? அப்போ இந்த 1.25 லட்சம் கோடியை ஒரு ப்ளக் பண்ணிட்டார்னா அவருடைய உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்றுற படம் இங்கே வந்துடுச்சு. ஸோ எதுவும் முடியாதது, இயலாதது இல்லை. அதுக்காக அவர் இதை செய்யலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்கேன், நான் துவங்கும்போது எப்படி இருந்தது நிலமை, அதை நான் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு நான் கிளம்புறேன். அப்புறம் நான் முடிக்கும் போதும் சொல்லுவார், நிச்சயமாக இப்படி இருந்த இந்த பொருளாதாரத்தை இப்படி ஆக்கி வச்சுருக்கேன்னு அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அவர் பேசுவார். அதுக்கு ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம், ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. 3 செஞ்சால் போதுங்க. 1, செலவுகளை குறைக்கணும். செலவுகளைன்னா என்ன? அத்தியாவசிய செலவை சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு சம்பளம், பென்ஷன், அப்புறம் வட்டி கட்டுறது, இதெல்லாம் கமிட்மெண்ட்டு. நீங்கள் இதை விடவே முடியாது. விடாது கருப்பு மாதிரி நீங்கள் விட்டாலும் அது பின்னாலே வரும். ஆட்சிகள் மாறினாலும் அரசுகள் மாறினாலும் த கமிட்மெண்ட் கிவன் பை எ ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது நிற்கும், அது தொடரும்.
ஸோ இந்த செலவுகள் இருக்குது பாருங்கள், அத்தியாவசிய செலவுகளே உங்களால் இப்போ அது வந்து உங்களால் தவிர்க்க முடியாத செலவுனா 100 ரூபா வருவாயில் 65 ரூபாய்க்கு அதுதான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த அத்தியாவசிய செலவுகளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அனாவசிய செலவுகள் இருக்குல்ல, அனாவசிய செலவுகள், வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டை இழுத்துன்னு வரேன்ட்டு குடும்பமாக போகிறது, அப்புறம் விளம்பரங்கள், நாளிதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, யூடியூப், சமூக ஊடகம்னு விளம்பரங்களுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில். இதெல்லாம் அனாவசிய செலவு தானே. இந்த மாதிரிங்க நீங்கள் செலவுகளை கம்மி பண்ணிங்கனாலே ஒரு வகை. ரெண்டாவது என்னென்னா, ஊழலை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடணும். எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் அட் ஆல் லெவல். இப்போ அதுக்கான முயற்சி தொடங்கிடுச்சு, பண்ணிகிட்டு இருக்கார். 30 நாள்லேயே நிறைய பண்ணிட்டார் என்னை கேட்டால். உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாகில் அட்டைப்பெட்டிங்க வருது இல்லையா, இந்த பிராண்டி, விஸ்கி, அதுக்கு தனித்தனியாக பெட்டிகள், அந்த பாக்ஸை வித்துற வகையில் மாதம் 100 கோடி சீஃப் மினிஸ்டருக்கும் அமைச்சர்களுக்கும் போயிருக்குன்றாங்க. மாதம்னா வருஷத்துக்கு 1200 கோடி, 5 வருஷத்துக்கு 6000 கோடி. அப்போ எடப்பாடி 5 வருஷத்துக்கு எல்லாம் ஒன்று தானே, ஒன்று மண்ணுமா தான் இருக்கிறாங்க. காம்ரேட்ஸ் இன் ஆர்ம்ஸ் தான் எடப்பாடியும் ஸ்டாலினும். வெளியே ஒன்றா அப்படி எதிர்க்கிற மாதிரி பேசிக்குவாங்க, பங்காளிங்க தான் அவங்க. ஸோ 6000 கோடி ஸ்டாலின் ஆட்சியிலே வச்சுக்கோமே. இந்த 6000 கோடி இது என்ன நியாயம்? இது அட்டைப்பெட்டி வகையில் மட்டும், நான் இன்னும் உள்ளெல்லாம் போகல, அந்த மதுபான உற்பத்தியாளர்கள்ட்ட வாங்கினது மற்ற சமாச்சாரங்களுக்கெல்லாம் போகல. அப்போ இந்த அட்டைப்பெட்டியை கண்டுபிடிச்சி பத்திரிகையில் வந்து செய்தி தான் நான் சொல்கிறது, நத்திங் நியூ, நான் கண்டுபிடிக்கல. 1200 கோடி ரூபாய் அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்காரு. அப்போ இது மாதிரி ஊழலை ஒழிக்கணும். அப்புறம் செலவுகள், அனாவசிய செலவுகள், விளம்பரங்களை கம்மி பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வரியை கூட்டணும். அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் என்னங்க இருந்தாலும் வரியத்தை சொல்கிறேன். நாட் ஆன் காமன் மேன், நாட் ஆன் புவர் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள். ரொம்ப அஃபிலண்ட்டாக இருக்கிறான், 3 கார் வச்சிட்டு இருப்பான், 4 வீடு வச்சிட்டு இருப்பான். ரேஷன் கடையில் வந்து 2000 ரூபாய் அந்த குடும்பத்தலை வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவர் 3 வீடு வாடகை லட்சக்கணக்கில் வருது, சொந்த கார் வச்சுருக்காரு. அவங்களுக்கு எதுக்கு சார் ரேஷன் கார்டு அரிசியெல்லாம்? அவங்க வேலைக்கார கொடுத்துட்றாங்க. ஆனால் அவருக்கு ரேஷன் கார்டு இருக்கிறதால எல்லா இதுவும் வருது, சர்க்கரை வாங்குறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதனால் வசதி மிகுந்தவர்கள், வாய்ப்புள்ளவர்களுக்கு வரியை போடுங்க. சொத்து வரி ஏற்றுறது, எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றுறது, அதெல்லாம் சாதாரண ஆட்கள், தொழில் வரி, இதெல்லாம். அதுக்கு பதிலாக ஒரு சீலிங் போட்டு இந்த அளவுக்கு வருமானம் உள்ளவங்க, சொத்து உள்ளவங்களுக்கெல்லாம் லெட் தம் கான்ட்ரிபியூட் டு த காஃபர்ஸ். அவங்க நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமே. அப்போது வருவாயை பெருக்கணும், செலவை கம்மி பண்ணணும். அனாவசிய செலவை, அத்தியாவசிய செலவை நீங்கள் நினைச்சாலும் கட் பண்ண முடியாது. ஊழலை அடியோடு ஒழிக்கணும். இந்த முப்பரிமாண நடவடிக்கையை விஜய் அரசு எடுத்தால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சார் நேற்று அதுதான் சொன்னாங்க, இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களும் முன் வச்சாங்க. ஆனால் கடன் வாங்கணும், அதெல்லாம் உண்மை தான், ஒத்துக்கிறோம். ஆனால் எங்களோட ஜிடிபி ரேட்டை பாருங்கள், அது இன்க்ரீஸ் ஆகி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்களே சார். சார் இப்போ இந்த ஜிடிபி ரேட் அது இதெல்லாம் இந்தியர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படின்னா, அதானி, அம்பானி, அவங்க சொத்து, அவங்க வருமானம் எல்லாத்தையும் குப்பம் சுப்பம் எல்லாத்தையும் போட்டு ஆவரேஜாக ஒரு இந்தியனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னா அது எவ்வளோ பைத்தியகாரதனமோ. அது மாதிரி தான் ஜிடிபி குரோத்லாம், அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஆனால் இன்றைக்கும் தெருவில் சுத்தமான தண்ணி வராமல் ஓடிக்கிட்டு இருக்கான். குடியிருக்க வீடுகள் இல்லாமல் பிளாட்பாரத்தில் இருக்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், இந்த பக்கம் பாரிஸ் கார்னரில் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவன் அந்த பிளாட்பாரத்தில் பிறந்தான், அவனுக்கு மகன் அந்த பிளாட்பாரத்தில் பிறந்தான், அவன் மகனுக்கு சாந்தி முகூர்த்தமும் அதே பிளாட்பாரத்தில் நடக்குது. ஒரு 3 தலைமுறை மக்கள் ஏன் பிளாட்பாரத்தில் வாழறாங்க? 60 ஆண்டு காலம் நீங்கள் தானே இப்போ ஆண்டிங்க, திராவிட ஆட்சி தானே. அவன் திராவிடர் இல்லையா? அங்கே இருந்தவன் ஆதி திராவிடர். அவன் சொல்ல போனான், அங்கே இருக்கிறவன்லாம் ஆதி திராவிடர். இந்த தம்பிச்செட்டி தெரு, இந்த ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டு, லிங்கிச்செட்டி போய் பாருங்கள் நீங்கள். நான் சென்னையிலே பிறந்து, சென்னையிலே வளர்ந்து, சென்னையிலே வாழ்வதால் எனக்கு இதெல்லாம் தெரியுது.
கூவம் பக்கம் ஒரு செகண்ட் அப்படி பஸ்ஸில் போகும்போது ஆட்டோவில் மூக்கை மூடிக்குவோம் நம்ம. ஆனால் அங்கேயே பல தலைமுறைகள் அந்த கூவம் ஆற்றுல கொசுக்கடியில் நாத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தமிழ்நாட்டை உயர்த்தி விட்டோம், தலை நிமிர செய்து விட்டோம். என்னத்தை தலை நிமிர செய்தீங்க? ஏழை ஏழையாகத்தான் இருக்கிறான். கல்வியில் கொஞ்சம் சரியாக கட்டமைப்பு பண்ணியிருக்கோம். அது எதுவும் திமுக ஆட்சின்னு இல்லை, அது நம்ம ஜீன்லேயே இருக்குது. கருணாநிதி, அதுக்கு முன்னால் எம்ஜிஆர், அதுக்கு முன்னால் காமராஜர், எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 9.5 வருஷம் காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்டார் அன்இன்டரப்டட்லி. அந்த 9.5 வருஷம் பொற்காலங்க. கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டுமான வளர்ச்சி, இதெல்லாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவர் சிலையை கட்டுவாங்க. அவர் மோடி போயிட்டு பட்டேல் சிலையை கட்டுறார் 3000 கோடின்னா இவங்க திருவள்ளுவர் சிலையை கட்டுவாங்க. இது இவங்க சாதனைன்னுவாங்க. வள்ளுவர் கோட்டம் கட்டினார்கள். ஆனால் இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவனுக்கு வாழ்வதற்கு ஒரு கோட்டம் கட்டலை. அவன் வீதியில் வாழ்ந்துட்டுருக்கான், மழையில் வெயிலில். அதனால் ரொம்ப கசப்பான உண்மைகள்ங்க. அதெல்லாம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றுகிறார் என்றால் தமிழ்நாட்டின் மக்கள் கடைகோடியில் இருக்கான் பாருங்க. எனக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி சம் இண்டிகேஷன்ஸ் எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. முதல் முறையாக இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. என்னன்னா 8 தலித்துகள் இந்த அமைச்சரவையில் இருக்காங்க. 35 பேர் கொண்ட ஒரு மினிஸ்ட்ரியில் 8 பேர் கேபினெட் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது அன்ஹேர்ட் ஆஃப், நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் சாதனை. சமூக நீதியை பற்றி வாய்க்கிழிய பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, வாய்ச்சவடால் பேர்வழிகள், அவங்களுக்கெல்லாம் செவுட்டில் அடிக்கிற மாதிரி தன்னுடைய செயலால், இவர் அதிகம் பேச மாட்டார், பட் இவருடைய செயல்கள் பேசுகின்றன இவருக்காக. இப்போ இவர் பெரியாரை என்னுடைய மானசீக குருன்றார, அது செய்து காட்டியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் பெரியார குருன்னு சொல்லிட்டு மற்ற வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பையனுக்கு சினிமா கம்பெனி ஆரம்பித்து கொடுப்பாங்க, துபாயில் ஃபேக்ட்ரி நடக்கும், கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் தலித் மக்களை 8 பேரை டாக்டர் அம்பேத்கர் சொன்னது இடஒதுக்கீட்டில் 22%, இவங்க அன்னைக்கு இருந்த ஜனத்தொகையில் இன்றைக்கி இன்னும் அதிகமாக இருப்பாங்க. பட்டு 3 பேர் 4 பேருக்கு மேலே மேக்ஸிமம் எப்போவுமே இருந்தது இல்லையா தமிழ்நாட்டில். அதுவும் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி கொடுப்பாங்க? இந்த உடையாத டிபார்ட்மெண்ட், பப்ளிக்கோட கான்டாக்டோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியோ கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஓல் எஜுகேஷன் ஹஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு தலித் பீப்புள். ஸ்கூல் எஜுகேஷன் ராஜ்மோகன், ஹையர் எஜுகேஷன் விஸ்வநாதன், அஃப்கோர்ஸ் அவர் காங்கிரஸ் இருந்தாலும் இந்த அமைச்சர்லாம் தானே இருக்காங்க. அப்போது ஒரு சமூக நீதியை கட்டி காக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ஒரு பண்புள்ள அரசியல்வாதியாக நடந்துக்கிறாரு, அதிகம் பேசாமல், எல்லாத்துக்கும் இந்த லாலி பாடுவாங்க இல்லையா, நீயா நானான்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவருடைய அந்த நிதானம், அவருடைய இந்த அமைதி, இதுதான் அவர் வெற்றிக்கு அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ தங்கம் தென்னரசு பேசும்போது கூட ஒன்றிய அரசு மேலே பழிய போடுறாரு. இவ்வளோ பற்றாக்குறை இருக்கு, இல்லை பழிய போடுறதுன்னு சொல்ல வேணாம், அது ஒரு ரீசன் தான், அதாவது ஜென்யூன் ரீசன். ஒன்றிய அரசு பாஜக அல்லாத மாநிலங்களை, தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துகிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறது என்பதில் இருவேறு கருத்து இல்லை, அது உண்மைதான். அதே போல் நம்ம எவ்வளோ வரி செலுத்துகிறோமோ மிக அதிகமான அளவு வரி செலுத்துகிறோம். ஆனால் நமக்கு ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதுக்கு பல காரணங்கள், நியாயங்களை ஒன்றிய அரசுகள் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, we are being victimized as a state of தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது வரி வருவாயில், நிதி பகிர்வில், திட்டங்களை அனுமதிப்பதில்னா, அதிலெல்லாம் நோ செகண்ட் ஒப்பீனியன்.